ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2. அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 24. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: ஜீவாத்மாவை வெட்ட முடியாது, கரைக்க முடியாது, எரிக்கவோ உலர்த்தவோ முடியாது. அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். பொருளுரை: அணு ஆத்மாவின் அல்லது ஜீவாத்மாவின் இக்குணங்கள் அனைத்தும் அவன் முழு ஆத்மாவின் அல்லது பகவானின் நித்தியமான அணு அங்கம் என்பதையும், எவ்வித மாற்றமும் இன்றி அவ்வாறு அணுவாகவே அவன் என்றும் இருக்கிறான் என்பதையும் நிச்சயமாக உறுதி செய்கின்றன. அத்வைத கொள்கை இவ்விஷயத்தில் சற்றும் பொருந்தாது. ஏனெனில் தனி ஆத்மாக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியது அன்று. ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மைப்பட்டவுடன் அணு ஆத்மா முழு கடவுளின் அல்லது பிரகாசிக்கும் ஒளிக்கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக வசிக்க விரும்பலாம். ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவானுடன் உறவாடுவதற்காக ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஜீவாத்மாக்கள் நிறைந்திருப்பதால் சர்வ கதா, எங்கும் நிறைந்தவன் என்னும் சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஜீவாத்மாக்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பூமிக்கு அடியிலும் ஏன் நெருப்பிலும் கூட வாழ்கின்றனர். ஆத்மாக்கள் நெருப்பில் கொல்லப்படுகின்றனர் என்ற நம்பிக்கையை ஏற்க முடியாதது. ஏனெனில் இங்கே ஆத்மா நெருப்பினால் எரிக்கப்பட முடியாதது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே சூரிய கிரகத்திலும் அங்கு வாழ்வதற்கு ஏற்ற உடலை கொண்ட ஜீவாத்மாக்கள் இருக்கின்றனர் என்பதில் ஐயமேதும் இல்லை. சூரிய கிரகத்தில் உயிர்வாழிகள் இல்லை என்றால் சர்வகதா, எங்கும் நிறைந்தவன் என்ற சொல் பொருளற்றதாகிவிடும். பதம் 25. மொழிபெயர்ப்பு: ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கு அறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. பொருளுரை: முன்பே கூறியபடி ஆத்மாவின் அளவு பௌதிக கணிதத்தின்படி மிகச் சிறியதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த நுண்பொருள் நோக்கியாலும் அவனை காண முடியாது. எனவே அவன் பார்வைக்கு புலப்படாதவன் என்று அழைக்கப்பட்டுள்ளான். ஆத்மாவின் இருப்பை பொறுத்தவரை ஸ்ருதி எனப்படும் வேத அறிவின் வாயிலாக அன்றி பரிசோதனை மூலமாக எவராலும் நிரூபிக்க முடியாது. ஆத்மா இருப்பது அனுபவத்தால் உணரப்பட்டாலும் கூட அதனை புரிந்து கொள்வதற்கு வேறு வழி ஏதும் இல்லாததால் வேத உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உயர் அதிகாரிகள் கூறியதை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். தாயின் அதிகாரத்தின் அடிப்படையில் தந்தை இருப்பதை எவராலும் மறுக்க முடியாது. தாயின் அத்தாட்சியை தவிர தந்தை யார் என்பதை தெரிந்து கொள்ள
வேறு வழி ஏதும் இல்லை. அதுபோலவே ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு வேதங்களை கற்பது தவிர வேறு வழி கிடையாது. வேறு விதமாக கூறினால், ஆத்மா மனிதனின் ஆராய்ச்சி அறிவிற்கு எட்டாததாகும். அஃது உணர்வு உடையதாகும். இந்த உணர்வும் வேத வாக்கே. நாம் இதை ஏற்றாக வேண்டும். உடல் மாற்றமடைவது போல ஆத்மா மாற்றமடைவது இல்லை. நித்தியமாக மாற்றமில்லாத ஆத்மா எல்லையற்ற பரமாத்மாவுடன் ஒப்பிடுகையில் என்றுமே அணுவாக திகழ்கிறான். பரமாத்மா எல்லையற்றவர், ஜீவாத்மாவோ எல்லைக்கு உட்பட்டவன், மிகச் சிறியவன். எனவே மிகச் சிறிய மாற்றமில்லாத ஜீவாத்மா எல்லையற்ற ஆத்மாவுடன் அல்லது பரமபுருஷ பகவானுடன் ஒருபோதும் சமமாகிவிட முடியாது. ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துவதற்காக இக்கொள்கை வேதங்களில் வெவ்வேறு விதத்தில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. ஒரு விஷயத்தை தவறின்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அதனை மீண்டும் மீண்டும் உரைப்பது அவசியமாகிறது. பதம் 26. மொழிபெயர்ப்பு. இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும், பலம் பொருந்திய புயங்கல உடையோனே, நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதும் இல்லை. பொருளுரை. உடலிற்கு வெளியே ஆத்மாவிற்கு தனிப்பட்ட வாழ்வு இல்லை என்று நம்பக்கூடிய அல்லது ஏறக்குறைய புத்த மதத்தினரை போன்ற ஒரு வகையான தத்துவவாதிகள் உண்டு. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்த காலகட்டத்திலும் அது போன்ற தத்துவவாதிகள் இருந்தனர் என்றும், லோகாயதிகள் மற்றும் வைபாஷிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றும் தெரிகிறது. அத்தகு தத்துவவாதிகள் ஜடப்பொருட்கள் ஒரு பக்குவமான நிலையை அடையும் பொழுது அவற்றின் கலவையால் உயிரின் அறிகுறிகள் தோன்றுகின்றன என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர். தற்காலத்தில் ஜட விஞ்ஞானிகளும் ஜட தத்துவவாதிகளும் அவ்வாறு எண்ணுகின்றனர். அவர்களின் கருத்துப்படி உடல் என்பது சில இயற்பியல் பொருட்களின் கலப்பு பொருள். மேலும் ஒரு காலகட்டத்தில் இந்த இயற்பியல் பொருட்கள் வேதியியல் பொருட்களுடன் இணையும் போது உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. மனித வர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சிகள், அதாவது ஆந்த்ரோபாலஜி, அனைத்தும் இத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அமெரிக்காவில் தற்போது பிரபலமாகி வரும் பற்பல போலி மதங்களும் இத்தத்துவத்தை ஏற்றுள்ளன. பக்தியற்ற நிஹிலிஷா, அதாவது அனைத்து ஆன்மீக இயக்கங்களும் மோசமானவை என்று நம்பக்கூடிய புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் அவ்வாறே எண்ணுகின்றனர். வைபாஷிகா தத்துவவாதிகள் போல் அர்ஜுனன் ஆத்மா இருப்பதை நம்பாமல் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு காரணம் ஏதுமில்லை. ரசாயன பொருட்களின் அழிவுக்காக எவரும் கவலைப்பட்டு கொண்டு தன் கடமைகளை புறக்கணிக்க மாட்டார்கள். மறுபுறம் எதிரே வெற்றி காண்பதற்காக நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான போரிலும் டன் கணக்கில் ரசாயனங்கள் விரயம் செய்யப்படுகின்றன. வைபாஷிகா கொள்கையின்படி உடல் அழியும் போது ஆத்மா என்று அழைக்கப்படும் பொருளும் அழிந்து விடுகின்றது. எனவே அணு ஆத்மா உள்ளது என்ற வேதங்களின் முடிவை ஏற்றாலும் சரி, ஆத்மா இருப்பதை நம்பவிட்டாலும் சரி, அர்ஜுனன் கவலைப்பட காரணம் ஏதுமில்லை. இக்கொள்கையின்படி ஆயிரக்கணக்கான உயிர்வாளிகள் ஜடப்பொருளிலிருந்து கணந்தோறும் தோன்றி அவ்வாறே அணிந்தும் வருகின்றன. எனவே இது போன்ற சம்பவத்திற்காக வருந்த தேவையில்லை. மேலும் மறுபிறவி என்ற பிரச்சனையே இல்லாததால் பாட்டனாரையும்
ஆச்சாரியரையும் கொள்வதால் ஏற்படும் பாவ விளைவுகளை எண்ணி வருந்த வேண்டிய தேவையும் இல்லை. அதே சமயம் அர்ஜுனனை மகாபாகு அல்லது பலம் பொருந்திய புயங்களை உடையவனே என்று கிண்டலுடன் அழைக்கிறார் கிருஷ்ணர். ஏனெனில் அர்ஜுனன் வேத ஞானத்தை புறக்கணிக்கும் கொள்கையான வைபாஷிகத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவன் அல்ல. சத்திரியன் என்ற நிலையில் அர்ஜுனன் வேத பண்பாட்டைச் சேர்ந்தவன். அதன் கொள்கைகளை பின்பற்றுதல் அவனுக்கு இன்றியமையாததாகும். பதம் 27. மொழிபெயர்ப்பு. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. பொருளுரை. வாழ்வில் ஒருவன் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அவன் மறுபிறவி எடுத்தாக வேண்டும். மேலும் ஒரு முறை செயல்களை முடித்த பின் மீண்டும் பிறப்பதற்காக இறந்தாக வேண்டும். இவ்வாறு முக்தியின்றி பிறப்பும் இறப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணம் உள்ளன. எனினும் பிறப்பும் இறப்பும் தொடர்கின்றன என்ற கருத்து கொலை, மிருகவதை, போர் முதலிய தேவையற்ற செயல்களை ஆதரிப்பதில்லை. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக வன்முறையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதவை. பகவானின் விருப்பமான குருச்சேத்திர போர் தவிர்க்க முடியாததாகும். மேலும் நேர்மைக்காக போரிடுவது சத்திரியனின் கடமை. தனக்குரிய கடமையை செய்வதில் உறவினரின் இழப்புக்காக அர்ஜுனன் ஏன் கவலைப்படவோ ஐயப்படவோ வேண்டும்? சட்டத்தை மீற அவனுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவ்வாறு செய்தால் அவன் மிகவும் பயந்து கொண்டிருந்த பாவ விளைவுகளை அவன் அடைந்தாக வேண்டும். தனக்குரிய கடமையை புறக்கணிப்பதால் தனது உறவினரது மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டுமல்ல, தவறான முடிவை எடுத்ததற்காக இழிந்தவனாகி விடுவான். பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநந்தே. ஹரி ஹரி போல்.